கிச்சனில் வந்து நிறைய பேர் வந்து ஐலேண்ட் கிச்சன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஐலேண்ட் கிச்சன் வந்து என்ன கான்செப்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஐலேண்ட் கிச்சன் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அது வந்து டிசாஸ்டரில் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் ஃபன்காக குக் பண்ணுவீங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஒரு ஹார்ட் டே ஆஃப் ஒர்க்குக்கு அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக குக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் வந்து லைட்டிங் ப்ராப்பராக இல்லைன்னா உங்களை வந்து இன்னும் அதை வந்து சோர்வடைய வைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போது சிம்னிக்கு மாறிட்டீங்க. பட் ஆனால் சில பேர் வந்து சிம்னி இன்ஸ்டால் பண்ணால் கூட அகெயின் லைக் ஒரு செகண்டரி ஆப்ஷனாக வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. Hey friends, வீட்டில் கிச்சன் இஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் த ஹை டிராஃபிக் ஏரியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிச்சனில் ஒர்க் பண்ணுற பர்சனோட டைம் அண்ட் எஃபர்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட்ஸ் அவர் அட்மோஸ்ட் டியூட்டி தட் நம்ம கிச்சனை வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் ஒரு பெட்டர் யூட்டிலிட்டி இருக்க ஸ்பேஸாகவும் கொடுக்குறதுன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியாமலே கிச்சன் சம்டைம்ஸ் நம்ம பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் இன் கிச்சனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். ஸோ கிச்சனில் காமனாக நடக்கிற ஒரு எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனோட ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கிச்சனை பிளான் பண்ணுறது. ஸோ கிச்சனோட ஒர்க்கிங் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேஜர் பாயிண்ட்ஸ் இந்த கிச்சன். ஸோ நம்ம எப்பவுமே வந்து கிச்சனில் வந்து 3 இடத்துல வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் குக்டாப் அண்ட் தென் சிங்க் அண்ட் தென் ஃப்ரிட்ஜ். ஸோ இந்த 3 பாயிண்டில் வந்து நம்ம அடிக்கடி போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸை ரிப்பீட் பண்ணுறதுனால கிச்சன் நம்ம பிளான் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட்ஸை பேசிஸாக வச்சு இந்த 3 பாயிண்ட்ஸ்குள்ளே நம்ம எஃபிஷியண்ட்டாக எப்படி மூவ் பண்ணுறோன்றதை பிளான் பண்ணி பண்ணுறது தான் கிச்சன் ஒர்க்கிங் ட்ரையாங்கிள். ஸோ கிச்சன் ஒர்க்கிங் ட்ரையாங்கிளை சம்டைம்ஸ் நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் கூட சொல்லுவோம். ஏன்னா தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிச்சன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ கிச்சன் எப்பயுமே பிளான் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட்ஸை எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு பேசிஸாக வச்சுட்டு அது எனி கிச்சனாக இருக்கட்டும், லைக் யூ ஷேப்ட் ஆர் எல் ஷேப்ட் கிச்சனாக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் கிச்சனாக இருக்கட்டும், ஸோ எந்த கிச்சனாக இருந்தாலும் இந்த கிச்சன் ஒர்க்கிங் ட்ரையாங்கிளை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம கிச்சனை பிளான் பண்ணால் கிச்சன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நிறைய பேர் வந்து ஐலேண்ட் கிச்சன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஐலேண்ட் கிச்சன் வந்து என்ன கான்செப்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஐலேண்ட் கிச்சன் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அது வந்து டிசாஸ்டரில் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐலேண்ட் கிச்சன் எப்போ பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் உங்கள் கிச்சன் ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஐலேண்ட் கிச்சன் பிளான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கிச்சன் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, லைக் 12/14 இல்லை 14/16 இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஐலேண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஐலேண்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜர்லி நீங்கள் வந்து எதர் ஒரு கிச்சன் சிங்கையோ இல்லை வந்து கிச்சன் குக்டாப்பையோ ஐலேண்டில் கொண்டு வந்தால் தான் கிச்சன் ட்ரையாங்கிளோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும். அதர் தென் தட் நீங்கள் கிச்சன் ஐலேண்டு வந்து சும்மா ஒரு டிசைன் பர்பஸ்க்காக கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா லாங் ரனில் அது உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் தரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிச்சனில் காமனாக நடக்கிற டிசைன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிங்கிள் லைட் சோர்ஸை வச்சு ஓவரால் கிச்சனை பிளான் பண்ணியிருப்பீங்க. எதர் சீலிங்கில் ஒரே ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும், இல்லைனா வந்து வாலில் ஒரு டியூப்லைட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து கிச்சனோட ஓவரால் லைட்டிங் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுன்றது இட்ஸ் அ பிக் மிஸ்டேக். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கிச்சன் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து நம்ம ஆம்பியன்ட் லைட்டிங் ப்ளஸ் டாஸ்க் லைட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து கிச்சனில் நீங்கள் குக்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லைன்னா கட்டிங் கவுண்டர்ஸில் வந்து நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஸ்பேசஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது வெறும் ஆம்பியன்ட் லைட்டிங் மட்டும், அதாவது மேலேருந்து வர லைட் மட்டுமே இருந்ததுன்னா உங்கள் ஷேடோ பட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாமல் போகிறது
போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து டாஸ்க் பண்ணுற இடத்துக்கு மேலே லைட் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ஒரு டல் லைட் செட்டிங்கில் ஒர்க் பண்ணும் போது ஐஸ் அண்ட் மைண்ட் டயர்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் ஃபன்காக குக் பண்ணுவீங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஒரு ஹார்ட் டே ஆஃப் ஒர்க்குக்கு அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக குக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் வந்து லைட்டிங் ப்ராப்பராக இல்லைன்னா உங்களை வந்து இன்னும் அதை வந்து சோர்வடைய வைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து ப்ராப்பர் லைட்டிங் எப்போயுமே பிளான் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் 3 லேயர்ஸ் ஆஃப் லைட்டிங் பிளான் பண்ணலைன்னா கூட, எக்ஸாம்பிளுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங், ஆக்சென்ட் லைட்டிங் அண்ட் டாஸ்க் லைட்டிங் பண்ண முடியாது, 3மே சேர்த்து பண்ண முடியலனா கூட நீங்கள் ஆக்சென்ட் லைட்டிங்கை இக்னோர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஆம்பியன்ட் லைட்டிங் அண்ட் கண்டிப்பாக டாஸ்க் லைட்டிங் கிச்சனில் எப்போயுமே பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காமனான எரர் கிச்சனில் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செமி மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணும்போது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் கிச்சன் கவுண்டர் டாப்ஸ் பிளான் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து அதோட ஹைட் கேன் வேரி ஃப்ரம் 32 inches to 36 inches. பேசிக்கலி நீங்கள் கிச்சனில் யாராவது அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட கன்வீனியன்ட் ஹைட் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பிளான் பண்ணலாம். பிகாஸ் கிச்சன் கவுண்டர் டாப்போட ஹைட் ரொம்ப லோவராகவோ இல்லை ஹையராகவோ இருந்துச்சுன்னா அதோட யூட்டிலைசேஷன் இன் அ லாங்கர் பீரியட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் கிச்சனில் வந்து பில்டின் ஹாப் போட போகிறீங்களா இல்லை வந்து டேபிள் டாப் ஸ்டவ் வைக்க போகிறீங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பிளான் பண்ணோன்னா இன்னும் பெட்டராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஸ்கர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் வர ஏரியாலேயோ அண்ட் தென் டிஷ்வாஷர் வர ஏரியாலேயோ அந்த ஸ்கர்ட்டிங் பிளான் பண்ணாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் இந்த அப்ளையன்சஸ்லாம் வைக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் அகெயின் ஒரு சிவில் ரீஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம என்னென்ன அப்ளையன்சஸ் வைக்க போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஏரியாவில் என்ன வரப்போகுதுன்றதை பிளான் பண்ணிவிட்டு அண்ட் தென் கிச்சன் கவுண்டர் டாப் ஹைட்டும் அதுக்கான ஸ்கர்ட்டிங்ஸும் பிளான் பண்ணி வச்சுட்டா நல்லது. அண்ட் மோரோவர் நிறைய பேர் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் பண்ணும்போது அதோட டெப்த் வந்து கம்மியாக வச்சுருங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் அபவுட் 24 inches. இந்த சைஸ் வச்சு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரார் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மெனி ஆஃப் டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளையன்சஸ் லைக் மைக்ரோவேவ் அவன், மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து கவுண்டர் டாப்பில் வரிசையாக வச்சுடுவாங்க. ஈவன் தான் அவங்களோட கவுண்டர் டாப்ஸ் சின்னதாக இருந்தாலுமே வந்து அந்த இடத்த வந்து அப்ளையன்சஸ் வச்சு ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணுறத வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் கவுண்டர் டாப்பை வந்து அப்ளையன்சஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியாவோ உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு போது நிறைய இன்கன்வீனியன்ஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எப்போயுமே அப்ளையன்சஸ் எப்படி பிளான் பண்ணணுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் அடிக்கடி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற அப்ளையன்சஸ் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த அப்ளையன்சஸில் எந்த அப்ளையன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு டால் யூனிட்லேயோ ஒரு ஸ்டோரேஜஸ்குள்ளேயோ வச்சு அதை ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ண முடியுன்றதை பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப் ஏரியா வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒர்க்கிங்க்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் மூமெண்ட்டும் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் நீங்கள் கவுண்டர் டாப்பில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஏஜ் ஓல்டு ஒரு மிஸ்டேக். ஆனால் இன்றைக்கும் நிறைய இடத்துல நிறையா கிச்சனில் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் எக்ஸாஸ்ட் ஃபேனை இன்ஸ்டால் பண்ணுறது. நிறைய பேர் வந்து இப்போது சிம்னிக்கு மாறிட்டீங்க. பட் ஆனால் சில பேர் வந்து சிம்னி இன்ஸ்டால் பண்ணால் கூட அகெயின் லைக் ஒரு செகண்டரி ஆப்ஷனாக வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. பட் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஸ்மோக் வெளில போகும். பட் ஆனால் அட் த சேம் டைம் அந்த ஸ்மோக் எப்படி வெளில போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து எல்லா ஆயில் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிக்கலையும் புல் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளாஷ் பண்ணிட்ட பிறகு தான் அது வந்து வெளியில் தள்ளுது. ஸோ நிறைய டைம்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுற கிச்சன்ஸில் பார்த்திங்கன்னா ஓவரால் கிச்சனே வந்து ஒரு மாதிரி ஆயிலியாவோ இல்லை வந்து ஒரு மாதிரி டஸ்டியாவோ தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல சிம்னியோ கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிம்னியை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி யூஸ் பண்ணால் கிச்சன் வந்து இன்னும் ஃபங்க்ஷனலாகவும் பெட்டராகவும் இருக்கிறதுக்கு நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
நெக்ஸ்ட்டு எரர் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு லைக் நிறைய பேர் சிம்னி யூஸ் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து சிம்னி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிச்சனுக்கு ஏற்ற ரைட் சிம்னி இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போயுமே சிம்னி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிச்சன் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் அந்த டக்டோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சிம்னியோட சக்ஷன் பவர் மீட்டர் கியூப் பர் ஹார் வந்து அட்லீஸ்ட் ஒரு 750லேருந்து ஒரு 1100 எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் கிச்சன்ஸ்க்கு வந்து இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ சிம்னியோட காஸ்ட் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு கம்மியான சக்ஷன் பவர் இருக்க சிம்னியை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்னியை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து சிம்னியோட டக்ட்டு போகும், சிம்னிலேருந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் அந்த டக்ட் போகும். பட் அந்த டக்டை கவர் பண்ணாமல் விட்டுடுவீங்க. இட்ஸ் நாட் மோர் ஆஃப் அ ஃபங்க்ஷனல் எரர், பட் ஆனால் ஒரு டிசைன் எரர்னு சொல்லலாம். கிச்சனில் வந்து ஒரு 3rd லேயர், அதாவது 3 டயர் கிச்சனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டக்டிங்கை வந்து த்ரூ த லாஃப்ட் நீங்கள் வெளியில் கொண்டு போயிட முடியும். பட் நிறைய பேர் வந்து கிச்சன் பண்ணும்போது 2 டயர் கிச்சனாக பண்ணிவிடுவீங்க. தட் இஸ் பேஸ் யூனிட் அண்ட் அப்பர் கேபினெட் மட்டும் இருக்கும். பட் என்ன ஆகிடும்னா சிம்னி இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட டக்ட் எக்ஸ்போஸ்டாக வெளியில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைக் 3 டயர் கிச்சன் பிளான் பண்ணலாம். லைக் பேஸ் யூனிட், அப்பர் கேபினெட் அண்ட் லாஃப்ட் மாதிரி பிளான் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு லாஃப்ட் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்பர் கேபினெட்டுக்கு மேலே ஒரு பெல்மெட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த டக்டை கவர் பண்ணிட்டீங்கன்னா கிச்சன் பார்க்குறதுக்கு நல்ல டிசைன்டு கிச்சனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண கிச்சன் டிசைன் மிஸ்டேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கிச்சன் டிசைன் பண்ணுற ப்ராசஸில் இருந்தாலும் சரி, இல்லை கிச்சனை பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிச்சன் டிசைன் பண்ணுறது எப்படின்றது இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் guys.